வணக்கம். ஸ்ரீ காளிமுசனம் ஸ்ரீ காளியம்மனை போட்டு நான் உங்களை அன்போச்சோடு அன்பு காட்டுகிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய அதிசார பயிற்சி பலன்கள் சிம்ம ராசி. சோதனைகள் பல காத்திருக்கு இந்த அதிசார பயிற்சியில பிளஸ் வக்ர பயிற்சி காலகட்டமும் கூட. இந்த சிம்ம ராசிகள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம் இந்த காலம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, லிங்க் ஷேர் பண்ணி கூட நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணி. இப்போ வாங்க இந்த சிம்ம ராசி எப்படி பாருங்க. சிம்ம ராசி இப்ப பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு வந்து ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல, அதாவது அட்டம சனியாக சனி பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார். சனி பகவான் 8ஆம் இடத்துல பிளேஸ் ஆகியிருக்கார். ஃபர்ஸ்ட் ராசி மேலேயே வந்து பாத்தீங்கன்னா கேது பகவானுக்கு வந்து பல தடைகளையும் பல சோதனைகளையும் பல வாழ்க்கை பாடங்களையும் கொடுப்பதற்கு ரெடியாக கேது பகவான் உங்களுடைய ராசி மேலேயே உட்கார்ந்துருக்காங்க. பொதுவா இந்த கடகம் சிம்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் கடுமையான பகை கிரகம், எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். சனியும் அதை விட பகை பெற்ற கிரகங்கள். உங்களுக்கு சப்போர்ட்டிவான கிரகம் பாத்தீங்கன்னா குரு பகவான் பஞ்சமாதிபதி பிளஸ் உங்களுடைய அட்டமாதிபதி குரு. பஞ்சமாதிபதி பிளஸ் அட்டமாதிபதி குரு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா குரு பகவான்ங்கிறது சிம்ம ராசிக்கு எல்லாருக்குமே 11ஆம் இடத்துல பிளேஸ் ஆகிட்டு குரு பகவான் உங்களை வந்து ஒரு சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னதான் வந்து சனி பகவான் வந்து அட்டம சனியாக உங்களை ஆட்டி படைச்சால் கூட கேது பகவான் உங்க மீது வீண் பணியையும் வீண் பிரச்சனைகளையும் உங்களுக்கு கொடுத்தாலும் கூட நான் சப்போர்ட்டிங் இருக்கப்பான்னு சொல்லிட்டு குரு பகவான் சப்போர்ட்டிங் இருந்துட்டு இருக்கு. குரு பகவான் வந்து அதிசார பயிற்சி பிளஸ் வக்ர பயிற்சி ஆகிறாருங்க. இந்த அதிசார பயிற்சிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 19/10/2025 இருந்து 4/12/2025 வரைக்கும் அதிசார பயிற்சியை வந்து என்ன பண்றாருன்னா வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றாரு. இந்த கடகத்துக்கே வந்தால் கூட கடகத்துல 11/11/2025 என்ன பண்றாருன்னா அவர் ரிவர்ஸ் ஆகிறார், வக்ரகதி ஆகிறார். வக்ரகதி ஆகிறவர் வந்து பாத்தீங்கன்னா கடகத்திலேருந்து எகைன் மிதுனத்துக்கு போறது வந்து பாத்தீங்கன்னா 4/12/2025 வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ரிட்டர்ன் மிதுனத்துக்கு போயிடுறாரு. இப்படி போறவர் வந்து பாத்தீங்கன்னா மிதுன வீட்டிலேயே பாத்தீங்கன்னா வக்ரகதியில உங்களுக்கு 11/3/2026 வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் இங்க வக்ரகதியிலே இருக்காரு. வந்து வக்ரகதியில இருக்கும்போது பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம், இந்த அதிசார பயிற்சி என்ன பண்ணணும் நம்ம பார்த்துட்டு வரணும். அதிசார பயிற்சியில குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு வருவாருங்க. 12ங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா. 12னா வந்து ஆயன சயன போகம் விரயஸ்தானம் சொல்லுவோம். அப்ப விரயஸ்தானத்துல குரு வந்து உச்சமாக போறாருங்க. குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விரயஸ்தானத்துல உச்சமாகிறாரு. சரி, விரயஸ்தானத்துல விரைய வந்து குரு தனக்கான உச்சமாகும் போது என்ன பண்ண திடீர் பண விரயங்கள் வரும். திடீர்னு பாத்தீங்கன்னா பணம் விரயம் வந்துகிட்டே இருக்கும். எங்கேருந்து வரும் எப்படி வரும் தெரியாது. அப்போ என்னன்னா பண்ணணும்னா பண விஷயத்துல கவனமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது என்னோட தாந்திரிக ஐடியா என்ன சொல்றது பாத்தீங்கன்னா உங்களோட அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு நம்பிக்கை யார் மேல இருக்கோ அவங்களோட அக்கௌண்ட்ல போட்டு வச்சுக்கோங்க. உங்க கையில காசு தான் விரயமாக வாய்ப்புகள் அதிகம். அதே சமயத்துல வந்து ஜோசியர் சொல்லிட்டாரு நான் இன்னொரு அக்கௌண்ட்ல போறேன்னு போல போயிட்டு அவன் மோசம் மாட்டேன், நம்ம பொறுப்பல். உங்களுடைய குடும்ப உறுப்பினர் உங்களுடைய மனைவியாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய பிள்ளையாக இருக்கலாம். இவங்க 2 பேரும் பாருங்க உங்களோட சார்ந்து இருக்கக்கூடிய மத்தவங்கள்ட்ட போட்டோம்னா நமக்கு கேரண்டி கிடையாது இல்லைங்களா. சோ இவங்ககிட்ட யாருக்கு நேரம் நல்லா இருக்கோ அவங்க இதெல்லாம் நீ மாத்தி வச்சுக்கிறது இஸ் பெட்டர். ஒரு தாந்திரிக முறை மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கலாம். சரி, அதே மாதிரி இந்த குரு பகவான் 2ஆம் இடத்துல வரும்போது குருவுடைய பார்வைகள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல விழுங்க. குடும்பம் சார்ந்த தாயார் வகை சார்ந்த வீடு சார்ந்த வண்டி வாகனம் சார்ந்த விரயங்களை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. சோ என்ன பண்ணணும் இந்த காலகட்டத்துல அதுவா விரையும் வர்றதுக்கு முன்னாடி நம்மளா விரையும் வரும். வண்டியில உண்டு சர்வீஸ் சென்டர் விட்டோமா, இந்த பீரியட்ல விசார பயிற்சி என்ன பண்ணோம் வண்டி வந்து நம்மளே கொண்டு தெரிஞ்சு வேலை விட்டோமா, நம்மளே நம்ம சர்வீஸ் பண்றோம். இல்லைன்னா என்ன பண்ணா போயிட்டு இருக்கும்போது வண்டி டக்குன்னு பிரேக்கப் ஆயிடும். அது இன்னும் அதிகமான சொல்லப்படும். நம்மளா பார்த்தா 100 வேலை முடியும், அதுவா ஆச்சுன்னா 1000 ரூபாய்க்கு தொட்டும். சோ என்ன நீங்க பாத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல வந்து குருவுடைய பார்வைகள் இருக்கிறது. கடன் மட்டும் வாங்காதீங்க. இந்த காலகட்டத்தை முடிஞ்சாலும் கடன் வாங்காம எப்படி பிளான் பண்ண முடியுமோ பிளான் பண்ணிக்கோங்க. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா சுய ஜாதக அடிப்படையில ஒரு சிலருக்கு கடன்கள் அடையக்கூடிய நேரம் இருக்கும். புரியுதுங்களா. அதே மாதிரி வந்து சனி குரு பார்க்கிறார். இந்த குரு பகவான் சனி பகவானை பார்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு குட்டி பீரியட்ஸ் பாத்தீங்கன்னா 19/10/2025 இருந்து 11/12/2025 வரைக்கும் சனியுடைய தாக்கத்தை நீங்க குறைக்க முடியும். சனியுடைய அந்த தாக்கத்தை குறைக்க முடியும். ஏன்னா சனியை வந்து குரு பார்க்கிறார். குரு பார்க்கும் போது பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய குரு சனியை பார்க்கிறார். அதே சமயத்துல வந்து குரு தன் பாடல் தன் வீட்டை பார்க்கும்போது சமசப்தமா தன் வீட்டை குரு பார்க்கும்போது அந்த வீடுங்கிறது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து வலுப்பெறும். அப்போ 8ஆம் இடம் இங்கே வலுப்பெறும். 8ஆம் இடத்துல என்ன கிடைக்கும்,
உழைப்பில்லா வருமானத்தை கொடுக்கும். எங்கேயாச்சும் பணம் போய் ஸ்டக் ஆயிருக்குன்னா அந்த பணம் உங்களுக்கு திரும்பி கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கொஞ்சம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதுதான் குருவுடைய பார்வைகள் கொடுக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சியில. ரைட், ஓகே. இதுல வந்து சார் எனக்கு வந்து சொல்றீங்க, ஓகே, இந்த குரு ரெட்ரோகேட் ஆகி போகுதுல்ல, குரு வந்து ரிவர்ஸ் ஆகி போகுதுல்ல, அது ரிவர்ஸ் ஆகி போகும்போது என்ன சார் நடக்கும்னா ஃபர்ஸ்ட் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. குருங்கிறது சுபர், இந்த சுபருங்கிறது வக்ரம் ஆகக்கூடாது. நல்லவன் இன்வெர்ட் ஆகக்கூடாது. அப்ப பிடிவாதமா முதல்ல நமக்கு நல்ல விஷயங்கள் வகையில் நமக்கு பிரச்சனைகள் உண்டாகும். சோ அப்ப குருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இங்க 11/11/2025 வக்ரகதிக்கு ஆகிறாருங்க. 12ஆம் இடத்துல வக்ரகதி ஆகும்போது கொஞ்சம் ஓகே தான். 12ஆம் இடத்துக்கு உட்காரக்கூடிய கிரகம் வக்ரமாகதா கொஞ்சம் ஓகே, லிட்டில் பிட் இஸ் ஓகே. சோ இதே வக்ரமான கிரகங்கிறது 11ஆம் இடத்துக்கு ரிவர்ஸ் ஆயிடும். எப்போ 4/12/2025 இருந்து 11/3/2026 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரகம் வந்து மிதுனத்துல போயிடும், லாபஸ்தானத்துல போயிட்டு வக்ரமாகும் போது லாபங்கிறது நம்மளுடைய பிடிவாதத்தினால இல்ல நம்மளுடைய ஏதோ ஒரு தவறான செயல்கள் மூலியமாக, ஏன்னா நம்ம வந்து தவறான என்ன சார் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறான முடிவுகள் வாயிலாக உங்களுக்கு விரயங்களை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் அதிகம். சோ அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா குருவுடைய பார்வைகள் இங்க மாறிடும். ஏன்னா வந்து குரு இங்க போகும்போது இந்த குருவோட பார்வைங்கிறது வந்து சனி மேல விடாது. சோ அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா என்ன சார் நடக்கும்னா ராசி மேல கேது, 2ஆம் இடத்துல சனி பார்வை, 11ஆம் இடத்துல சப்போர்ட்டிவான இந்த கிரகம் கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆக போனா வக்ரம் ஆகும் பட்சத்துல என்னன்னா ஆல்ரெடி 7ஆம் இடத்துல ராகு. அப்போ குடும்ப உறவுகள் வகையில சண்டை சச்சரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம தான் இங்க வியூகம் பண்ணிக்கணும். ஏன்னா டஃப் பீரியடுங்க இந்த காலகட்டத்துல, யாருமே சப்போர்ட்டிவ் இல்லை. அப்போ ஹெல்த்ல கான்சியஸ் எடுத்துக்கணும். உடல் ரீதியாக நம்ம உடலை நம்ம பேணி காத்துக்கணும். சரியான சாப்பாடு, பழைய சாப்பாடு சாப்பிடாம சூடா அந்த நேரம் சமைச்சு சாப்பிடக்கூடிய ஃப்ரெஷ்ஷான உணவுகளை எடுத்துக்கணும். சீரான உடற்பயிற்சி இருக்கணும். நான் வந்து ஜோசியர் சொல்லிட்டாரு நான் இன்னைக்கே 50 கிலோ தூக்கினா எக்ஸசைஸ் பண்றேன்னா அதுக்கு ஜோசியர் பொறுப்பு இல்லைங்க. என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா சீரான உடற்பயிற்சினா இந்த வாக்கிங் போறது உடல். அதே மாதிரி வந்து நம்ம வீட்டுல செய்யக்கூடிய சிறு உடற்பயிற்சிகள், பெரிய உடற்பயிற்சிகள் வேணாம், சிறு உடற்பயிற்சி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிகளை ஒற்றுமையை வளர்த்துக்கோங்க. யார் எது சொன்னாலும் காதால கேட்டு ரியாக்ட் பண்ணக்கூடாது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பின் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, வள்ளுவன் வாக்குங்கிற மாதிரி என்னன்னா நம்ம எந்த ஒரு விஷயம் நம்ம காதுக்கு வந்தால் உடனே ரியாக்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க. தீர விசாரிச்சு நல்லா நீங்க அதுக்கான முடிவுகள் நீங்க எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் வகையில, பூர்வீக சொத்துக்கள் வகையில, உறவினர் வகையில, சகோதர வகையில, நெய்பர்ஸ் வந்து அக்கம் பக்கத்தின் வகையில என்னன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பேசுங்க. அடுத்தவங்க பிரச்சனை நான் போய் தலையிட போறேன், நான் அடுத்தவங்க பிரச்சனை நான் போய் தலைக்கு எடுக்க போறேன், தயவு செஞ்சு வேணாம். அவன் பிரச்சனை நம்ம தலைக்கு வச்சுட்டு அவங்க ஃப்ரீ ஆயிடும், நம்ம அந்த பிரச்சனை உள்ள மாதிரி நம்ம அறிஞ்சு எப்படி வெளில வரும் தெரியாம முடிக்க கிடையாது. ஸோ நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன், உங்களுக்கு பயமுதுதான் சொல்லுவேன். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கும் போது என்ன பண்ணீங்கன்னா ஆஹா நீங்க ஜோசியர் சொன்னாருப்பா, கார்த்திக் சொன்னாருப்பா, இதெல்லாம் பிரச்சனை சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நீங்க போக மாட்டீங்க. அப்ப யூ ஆர் த சேஃப். இதே மாதிரி சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆலயத்துல என்ன பண்ணலாம், வழிபாடு என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து காலபைரவர் வழிபாடு வச்சுக்கோங்க. காலபைரவர் வழிபாடு புரியுதுங்களா? இந்த காலபைரவ வழிபாடு என்னைக்குமே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அரணா இருந்து பாருங்க. காலபைரவ வழிபாடு வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து லட்சுமி நரசிம்மர் வழிபாடு, சனிக்கிழமை தோறும் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு வச்சுக்கோங்க. நரசிம்ம ஆலயம் எங்க இருக்கோ பாருங்க, உங்க அருகாமைக்கு ஆலயத்துக்கு பாருங்க, அந்த ஆலயத்துக்கு போயிட்டு லட்சுமி நரசிம்மருக்கு முடிஞ்சா அர்ச்சனை பண்ணுங்க. வசதி இல்லையா ஒரு நெய் தீபத்தை போடுங்க, துளசியை வாங்கி அவர் பாதத்துல கொடுத்துட்டு எல்லாம் மனமாற வேண்டிட்டு அங்க வந்து ஒரு 1/2 மணி நேரமோ இல்ல 10 நிமிஷமாவது தியானம் எடுத்துங்க. தியானம் என்ன பண்ண அவருடைய நாமம் மட்டும்தான் நம்மளோட மைண்ட்ல ஓடிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும், வேற எந்த ஒரு தீயும் வரக்கூடாது. இதை முடிங்க. இதை முடிச்சு நான் என்ன பண்ணுங்கன்னா வந்து ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா திருப்பதி போயிட்டு எம்பெருமான் ஏழுமலையான ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சனிக்கிழமைகளை இந்த நரசிம்ம வழிபாடு ஒரு முறை திருப்பதி போயிட்டு வாங்க, நல்லா இருப்பீங்க. நான் சொல்றதை மட்டும் கவனமா ஏத்துக்கோங்க. இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்கோங்க. ஏன் நான் சொல்றேன்னா கேதும் இருட்டுதான், சனியும் இருட்டுதான், புரியுதா இல்லையா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா சூரியன் ஆட்சிநாயனா இருக்க, நீங்க சூரியன் ஆட்சிநாயனா இருக்கும்போது சூரியன் வந்து வெளிச்சத்தை ஒண்ணு பெருசாக பண்ண முடியாது, இருட்டுல மட்டும் போகணும். அதே மாதிரி வண்டி வாகன வேகத்தை குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி வந்து கோச்சாரத்துல வரக்கூடிய அந்த சூரிய பகவான் கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிப்ரவரி மார்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சனி கூட சேர மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ அப்போ யார் எது சொன்னாலும் வாங்கக்கூடாது. மெயினா உங்களை யார் புகழ்ந்து பேசுறாங்களோ தயவு செஞ்சு அவங்களை மட்டும் எட்டி வச்சுக்கோங்க போதும். புரியுதுங்களா? நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, பர்சனல் லிங்கை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்க மூலியமா அவங்களும்
இந்த நல்ல செய்தி அவங்களும் தெரிஞ்சுக்கட்டுங்க. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்க, எண்ணிலடங்க குடும்ப கஷ்டங்கள் இருக்கு, வாழ்க்கையில சொல்ல முடியாத துயரங்கள் கண்டிப்பா வந்துகிட்டே இருக்கு, என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணணும்னு தெரியல, ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க, எனக்கு உள்ளபடி சொல்லக்கூடிய ஜோதிடர் யாருன்னு தெரியலன்னு நீங்க குழப்பத்துல இருக்கீங்களா, நம்ம கிட்ட வாங்க, நாங்க ரெடியா இருக்கோம். புரியுதுங்களா? ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன், இந்த நம்பருக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணாலும் சரி அல்லது கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கினாலும் சரி. புரியுதுங்களா? நம்மகிட்ட மிக குறைந்த அளவு கட்டணம் தான் வாங்கி விட்டுரும். விருப்பம் இருக்கிற நீங்க முழு ஜாதகம் போல நீங்க அப்பாயின்மெண்ட் எடுத்து பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.